யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 வாசிக்க கேட்போம். ஒருவரை வாசிக்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13வது ஒரு வாசிக்கிறது வசனம். ஹல்லேலூயா. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஆமென். இந்த வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது இந்த வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அது இவ்விதமாய் சொல்லுகிறது. மீண்டும் ஒரு விசுவாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறது. வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தி நம்மை நேசிக்கும் இயேசு, நம்மை நேசிக்கும் இயேசு. நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நேசிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் வேதத்திலே வாசிக்கிற பொழுது வேதம் சொல்கிறது, அவர் தன்னுடைய எல்லா கிரியைகள் மீதும், அவருடைய எல்லா படைப்புகளின் மீதும், அவருடைய எல்லா சிருஷ்டிப்புகளின் மீதும் அவர் கரிசனை உள்ளவராய் அல்லது நேசம் உள்ளவராய், அதிலே அவர் பற்று உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இறைவன் எல்லா கிரியைகளின் மீதும், அவருடைய எல்லா கிரியைகளின் மீதும் அவர் என்னவாய் இருக்கிறார்? கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அவர் படைத்த எல்லாவற்றிலும் அவர் கரிசனை உள்ளவராய் இருந்தார். விசேஷமாய் தம்முடைய சாயலாய் தம்முடைய ரூபத்தின்படி உருவாக்கின மனுஷர்கள் மீது அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருப்பார் என்பதை இந்த வேத வசனத்திலே வாசிக்கலாம். ஹல்லேலூயா. என கருமையான சகோதர சகோதரிகளே, நம்மை நேசிக்கும், நம்ம ஒவ்வொருவரையும் அவரை நேசிக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் மீது அவர் பற்றோர் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள், அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், நாம் இந்த இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. நம்மை நேசிக்கிறதான் அவர் உங்களுக்காக எனக்காக இந்த பூமியிலே இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அந்த நேசிக்கிறதுனாலே, உங்களையும் என்னை நேசித்ததினாலே தன்னை அவர் வெளிப்படுத்தி இந்த உலகத்திலே உங்களுக்காக எனக்காக அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை அவர் கரிசனையாக இருக்கிறார் என்பதை நீங்கள் நான் உணரும் பொழுது, நீங்கள் நான் அதை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணும் பொழுது நாம் நிச்சயமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நம்மால் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த வேத வசனத்திலே வாசிக்கிற பொழுது சொல்லுகிறது, தன் சிநேகிதனுக்காய் தன்னுடைய தான் விரும்புகிற அல்லது தான் நேசிக்கிற மனுஷனுக்காய் ஜீவனை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு நம்மை நேசிக்க யாராவது நம்மை நேசித்தால், அல்லது நம்ம மீது பற்றுதலாக இருந்தால், நம்ம மீது விருப்பமுடையவர்களாக இருந்தால், அல்லது நம்ம மீது கரிசனை உடையவர்களாக இருந்தால், நாம் மகிழ்ச்சியாக இருப்பது, மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷமாய் நாம் காணப்படுவோமா இல்லையா? ஹல்லேலூயா. யாராவது நம்ம நேசிக்கிறோம்னு சொன்னால் உண்மையிலே ஒவ்வொருவரும் நாம் ஐயோ என்னையும் நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், இவ்வளவாய் நேசிக்கிறார்கள், இவ்வளவாய் நமக்கு கரிசனையா இருக்கிறார் என்று நாம் பல வேளைகளிலே மகிழ்ச்சி அடைவோம். ஏனென்றால் கண்காணிப்பை விரும்புகிறவர் நல்ல வேலையை விரும்புகிறார். நம் மீது கண்காணிப்பை பார்க்கிற இறைவன் விரும்புகிற ஆண்டவர் நம் மீது கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். எனவே இந்த வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது சொல்லுவது ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். எனவேதான் வேதத்திலே வாசிக்கிற பொழுது நீதிமொழிகளின் புத்தகம் 17 அதை வாசிக்க. நீதிமொழிகள் 17 நீதிமொழிகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஆமென். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். இயேசு பிறந்தாரா? இடுக்கணிலே சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பார். நம்மை சிநேகிக்கிறவர்கள்
நம்ம இடத்துல பக்கத்திலாக இருக்கிறவர்கள் மனுஷர்கள் சில வேலைகளில் அந்த சிநேகத்தை மாற்றுவதற்கு கூட சந்தர்ப்பம். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அல்லேலூயா. அவர் மாறுகிறவர் அல்ல. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவரே சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் மாறுகிற தேவன் அல்ல. ஆகவே அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதுக்கு பிறந்தாராம்? எடுக்க நிலையை உதவும்படி. அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு பலவிதமான காரியங்கள், பலவிதமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் கவலைப்படுகிறோம், நாம் ஒடுங்கி போகிறோம், நாம் பல வேளைகள் என்னவாய் மாறுகிறோம், சோர்ந்து போகிறோம். அல்லேலூயா. ஆகவே அந்த இடுக்கமான நேரத்திலே நம்மை இந்த உதவி செய்வதற்கு நமக்கு நம்ம இது கரிசனையாக இருக்கிறார்கள், நமக்கு ஏதாவது உபகாரங்கள் யார் இருக்கிறார்கள் என்பதை நாம் தேடுகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு உதவும்படியாய், அவர்களுக்கு உபகாரம் பண்ணும்படியாய், அவர்களுக்கு அவர் நம்முடைய கிருபையை தரும்படியாக இயேசு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். சினைகள் எல்லா காலத்திலும் சிநேகிப்பார். இடுக்கணில் உணர்வுமே சகோதரன் பிறந்திருக்கிறார். என்னதான் சகோதரர்களுக்குள்ளே பிரச்சனைகள், என்னதான் சகோதரர்களுக்குள்ளே பிரிவினைகள் இருந்தாலும் ஒரு பிரச்சனை ஒன்று சகோதரனுக்கு வரப்பொழுது அல்லது ஒரு சகோதரிக்கு வரப்பொழுது என்ன செய்வார்கள்? ஓட்டமாய் ஓடி வந்து சகோதரனுக்கு அப்படி எல்லாத்தையும் மறந்து விட்டு ஓட்டமாய் ஓடி வந்து கம்பையை முடித்து வருவார்கள். அல்லேலூயா. ஆறு சகோதரனுக்கு என்ன செய்தார்கள்? ஒரு முறை என்னுடைய மகள் வேலைக்கு அதாவது அவள் படித்து போயிட்டு வரும் பொழுது அவர் பாடசாலையை முடித்து அவர்கள் வேலை செய்து வரும் பொழுது அது கொஞ்சம் இருட்டாயிருக்கு. அப்பொழுது நான் வேலைக்கு போய்விட்டேன். அந்த நேரத்தில் அந்த வார வழியிலே ஒரு மனுஷன் உலாவி கொண்டு இருக்கிறார். அப்ப என்னுடைய மகள் அந்த வரும்பொழுது சற்று ஒரு கொஞ்சம் ரெட்டான இடமா இருக்கு. அப்ப அதில் நின்றவர் என்ன செய்திருக்கிறார்? மகள் அதை கடந்து அவர் சார் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மனுஷன் பின் தொடர்ந்து வந்திருக்கிறார். அதாவது அவரை எதற்காக அவரும் ஒருவனை போயிருக்கிறதுக்கு வந்திருக்கலாம், அல்லது அவர் அதை நின்றவர் போறதுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அந்த சந்தர்ப்பாக ஒரு மனுஷன் போகும் பொழுது ஒரு காரியத்துக்கு பாருங்க, ஒரு ஆள் ஒட்டாக்கிட்டு என்ன சொல்லுவோம். அது வழக்கமாகும். அது போல ஒரு ஆள் நின்றாருன்னா இன்னொரு போகும்போது அந்த கால் அசையில் நானும் மூவ்மெண்ட் வரும். அந்த வழக்கமாய் ஒரு மனுஷனுக்குள்ள இயல்பாக ஏற்படுகிறது. ஒருவனை அப்படி ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கலாம். எனவே என்னுடைய மகள் எனக்கு தொலைபேசி இருக்கிறார்கள். நான் புக்கவில்லை, என்றால் நான் வேலை நேரமாக இருந்தாலும் அதில் இருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய மூத்த மகனும் இல்லை, அவர் ஒரு வேலையுடையமாய் வந்து இடையூறு இல்லை. அவர் டெலிபோன் எடுத்த பொழுது ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையான்னு சொல்லி இவர் கேட்டுக்கிறார். ஓ சொன்னார். நான் சொல்லி பாருங்க, ஒன்றுமே இளையவர் மகன் ஒன்றும் யோசிக்கிறது. அவர் பார்த்தீர்கள்லாம் அவரை பொழுது மகன் அங்கே வாடி சட்டமானவர்கள். அப்ப ஒன்றுமே யோசிக்கவில்லை. வீட்டில் இருந்த உடையோடு டீச்சர் போட்டிருந்தார். அப்ப அதோடு உடையோடு மிக வேகமாய் கதவை திறந்து கொண்டு ஓட ஆரம்பித்தார். காலையில் சூக்குடை ஓட ஆரம்பித்தார். அவர் வேற ஒன்றும் யோசிக்கவில்லை, வேகமாய் ஓடினார். ஓடிய சகோதரிகளுக்கு திட்டப்பட்டு என்ன என்று சொல்லுவார். அந்த மனுஷன் அந்த மனுஷன் தெளிவுபடுத்த பொழுது அவர்கள் யோசித்திருக்கிறார், நான் தச்சலாயில போறதுக்கு நான் முயற்சி பொழுது அவர்கள் ஏதோ நினைச்சிருக்கிறார்கள், ஆகவே நான் திரும்பியே போயிடுவோம்னு சொல்லி அவர் வரும்படியாக அவர் போயிட்டார். இந்த தெளிவோடு எடுத்து காதல் எனக்கு என்னிடத்துல அவர்கள் கதைக்கு எடுத்த பொழுது அவர் என்ன செய்து விட்டார்? அவர் போயிட்டார். மகள் போய் கேட்டார், எங்கா ஆர்வம் வந்துட்டுனார். பாருங்க, தன்னுடைய நிலையை மறந்து காலில் சூப்போட போடாம அந்த குளிர் நேரத்துல, உங்களுக்கு தெரியும் ஐரோப்பா தேசத்துல குளிரான காலநிலைகள் இருக்கிறது. காலில சூப்போட போட பெருங்காலோடு குளிர் ஓடி இருக்கிறார். ஏன்? தன் சகோதரிக்கு ஏதோ சம்பவிக்க இருக்கிறது. அதிலேயே சொல்லுவா, வேதம் சொல்லுகிறது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான்,
இடுக்கங்கள் வருவே சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்றுண்டா உங்களை நேசிக்கிற ஆண்டவர் நிச்சயமா உங்கள் மத்தியில வருவார். அல்லேலூயா சொல்லுமா. உண்மையாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்களுடைய இடுக்கமான நேரத்துல கூட இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. எந்த பிரச்சனை எந்த சூழ்நிலையான நேரத்திலும் அவர் உங்களோடு இருக்கிறார். அதைத்தான் அந்த வேதவசனம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 10:28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஆமென். அவர்கள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஆமென். இந்த வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிற பொழுது நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறேன். நம்மை உருவாக்கி நமக்கு ஒரு கொடுத்து நம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பி வந்தார் அவர். ஒவ்வொருவரும் மறந்துவிடக் கூடாது, எந்த சூழ்நிலையும் மறக்க கூடாது. நம்மை உருவாக்கினவர் கடவுள். அல்லேலூயா. நம்மை உருப்படுத்தவர் அவர் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிற பொழுது ஆதியாகமத்தில் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்கி ஆண் பெண்ணுமாய் உருவாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அங்கிருந்து வந்தான், இங்கிருந்து வந்தான், அதுக்கு அது அங்கேயும் இருந்து வரவில்லை, இங்கிருந்து இல்லை, இறைவனிடத்தில் இருந்து வந்தான். அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு அவர் ஜீவனை கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷனை தேவன் மண்ணினாலே உருவாக்கி அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது யோவான் 10:28 என்ன சொல்றது? மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஆமென். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அது ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அவைகள் கெட்டு போவதில்லை. அவைகளுக்கு அவர் கொடுத்தால் கொடுத்ததுதான். அல்லேலூயா. உங்களுக்கு மனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு மனக்கு ஒரு உயிர் இருக்கிறது, அதை கொடுத்தது. அல்லேலூயா. அது ஒரு நாளும் அது என்ன செய்யப்படுவதில்லை, கெட்டு போவதில்லை, அது ஒரு காலமாக மறைந்து போவதில்லை. அல்லேலூயா. நாம் இந்த உலகத்திலே வாழப்படி தேவனை நியமித்து நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, இறைவனுடைய என்று வேதம் சொல்கிறது. அந்த இறைவனாகிய தெய்வம் உங்களுக்கு மனக்கும் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் தேசத்தில் இருக்கலாம், அல்லது நீங்கள் வேறு எங்கேயாவது போகலாம், உங்கள் ஜீவன் உங்களுக்குள் தான் இருக்கிறது. அல்லேலூயா. எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்மை சிநேகிக்கும்படியாய், நம்மை விடுவிக்கும்படியாய், நமக்கு வாழ்வரும்படியாய் இறைவன் இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனவேதான் இயேசு கிறிஸ்து எதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிற பொழுது இந்த வேதவசனம் சொல்லுது. 2 பேதுரு புத்தகம் 1:4 அதை வாசிக்க கேட்போம். 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது அது விதமாய் சொல்லுகிறது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது எல்லா மனுஷனும் பாவம் செய்து அந்த படைத்தவரை மறந்து அந்த படைத்த தெய்வத்திற்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ்கிற வாழ்க்கையை விட்டு என்ன செய்து விட்டார்கள்? இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது இந்த உலகத்திலே காணப்படுகிற காரியங்களை, நாம் பார்க்கிற காரியங்களை அவர்கள் அதை நோக்கி பார்த்து இறைவனை பார்க்க வேண்டிய, இறைவனை நோக்கி பார்த்து வாழ வேண்டிய அந்த மனுஷன் என்ன செய்தான்? உலகத்தில் இருக்கிற காரியத்தை அவன் பார்த்து அந்த இறைவனை மறந்து விட்டான். அந்த இறைவனுக்கு செய்ய வேண்டியதையும் செய்யாமல் போய்விட்டான். எனவே நம்மை நேசிக்கிற, நமக்கு உதவி செய்யணும் என்று நினைக்கிற, எல்லா காலத்திலும் நம்மை சிநேகிக்கிற, எல்லா காலத்திலும் நமக்காக அவர் கிருபைகளை கொடுக்கிற அந்த இறைவனை விட்டுவிட்டு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையின் முறைகளை, தன்னுடைய வாழ்க்கையில அவன் பார்க்கிற காரியங்களை தனக்குள்ளே எடுத்து அந்த கெட்டு போகிற வாழ்க்கைக்குரிய காரியத்தை தனக்குள்ளே கொண்டு வந்து இறைவனை விட்டு போய்விட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த வேதவசனத்தை வாசிக்கிற பொழுது மீண்டும் ஒரு விஷயம் இந்த வசனம் வாசிக்கிற ஒரு கேள்வி நன்றாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
அவன் இந்த கேட்டுக்கான காரியத்தை, இச்சையான காரியத்தை, இந்த உலகத்திலே காணப்படுகிற பாவமான காரியத்தை மனுஷன் தன் வாழ்க்கையில் எடுத்ததுனாலே அந்த நேசிக்கும் தன்மையை இழந்து அந்த நேசமான வாழ்வின் காரியத்தை அவன் தன் வாழ்விலை காணாதபடிக்கு அந்த உலக காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையை நெருக்கி வேதனைப்படுத்தி அவனை பாவமான காரியத்துக்கும் பரிகாசமான காரியத்துக்கும் அவனுடைய அருவருப்பான காரியத்துக்களும் அவனை கொண்டு போய் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார். இது இன்று வாழ்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில கவனித்து பாருங்கள். நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். ஜனங்கள், விசேஷமாய் நம்முடைய தமிழ் ஜனங்கள், அதுதான் ஆசியா ஜனங்கள், எல்லாரும் சினிமாவை பார்த்து வளர்கிறார்கள். சினிமாவை பார்த்து தான் வாழ்க்கை அமைக்கிறார்கள். சொல்லுவோம் இல்லையா, உள்ளத்திலே அதை செய்திருந்தா கட்டாயமாய் ஆண்டோட வசனம் உடனே கழிச்சோம், நீ அதை செய்கிறேன்னு சொல்லி அதை சும்மா ஒருவேளை ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள் உங்களுக்கும் தான். சினிமாவை பார்த்து நாம் வளர்ந்துகிறோம், சினிமாவை பார்த்து தான் வாழ்க்கையை அடைக்கிறோம். வாழ்க்கையை சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்முடைய தமிழ் மக்களுடைய வாழ்க்கையின் முறை. அதைத்தான் இச்சை என்று வேதம் சொல்கிறது. அதை பார்த்து அந்த வாழ்க்கைக்குள்ளே மனுஷன் கடந்து போவதனாலே, அதை பார்த்து அந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறதுனாலே அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாறி சிருஷ்டித்தவரை மனைத்து உருவாக்குறவரை மறந்து என்ன செய்து விடுகிறான், அவனுடைய வாழ்க்கையை நிலை குலைத்து போகிறது. அதற்கு பரிகாரம் இல்லை. என்ன செய்யலாம், எது செய்யலாம், வாழ்க்கையை முடித்துக் கொள்ளவும் அல்லது ஏதாவது காரியத்தை உள்ளே போட்டு அதை சாப்பிட்டு அதாவது ஏதாவது குடித்து மயக்கமான காரியத்தை அதுலயாவது இருந்தாவது தப்பு ஒன்று பயிற்சியலாம் இல்லவே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சினையுடன் எல்லா காலத்திலும் சினைப்பான், இடுக்கலில் உதவுவே சௌரம் வந்துகிறார். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட மனுஷர்கள் தங்கள் வாழ்க்கையிலே இருந்து மீண்டும் ஒரு முறை எழுந்து வரும்படியாக, மீண்டும் ஒரு முறை தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து மனுஷனாய் இந்த பூமிக்கு வர வேண்டியதாக சொல்லுவாங்க. இச்சையினால் உண்டான உலகத்திலிருந்து உங்களையும் என்னை மீட்டெடுத்து உங்களையும் என்னையும் அவர் ஒரு நித்தியமான வாழ்க்கைகளை, ஜீவனுள்ள வாழ்க்கைகளை, உயிருள்ள வாழ்க்கைகளை நடத்தும்படியாக ஆண்டவர் என்ன செய்தார், உங்களையும் நேசித்ததுனாலே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து வந்தார். அந்த வேதவசனம் சொல்லுகிறது. எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44:22 வாசியுங்கள் என்று சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44:22. வாசிக்கிறோம். மீறுதல்களை வெப்பத்தை போலவும் பாவங்களை ஆத்மத்தை போலவும் அகற்றிவிட்டேன். இந்த வேதவசனம் சொல்லுகிறது, உன் மீறுதல்களை, உன்னுடைய பாவங்களை, இதுல உலகத்துல உண்டான இந்த இச்சைகளினாலே வாழ்க்கையை இழந்திருக்கிற, நேசிக்கும் தன்மையை இழந்திருக்கிற, அல்லது வாழ்க்கையை இழந்திருக்கிற, அல்லது வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா விதமான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை இழந்திருக்கிற உன்னை ஆண்டவர் மீட்டெடுப்பதற்காக, நான் ஒப்புக் கொடுக்கிறதுக்காக இந்த வேதவசனத்துல அவர் சொல்லுகிறார். வேணும் வாசிகள். மீறுதல்களை வெப்பத்தை போலவும் ஆமென், பாவங்களை ஆத்மத்தை போலவும் அகற்றிவிட்டேன். ஆமென். என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தது உங்களையும் என்னை மீட்டெடுத்து வாழ்வழித்து உங்களுக்கு மனக்கும் சமாதானமான காரியத்தை தரும்படி. அல்லேலூயா. ஆகவேதான் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. நம்மை நேசிக்கும் இயேசு. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மனக்கு அந்த ஜீவனை கொடுக்கிறார். உங்களுக்கு மனக்கு அந்த நித்திய வாழ்வைக்குரிய நம்முடைய நம்முடைய உயிரை கொடுத்து நம்மை வாழ்வை கொடுக்கிறார். வந்திருக்கிற அருமையான சகோதர சொல்லை, இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பாடுபட்டது, உங்களுக்காக எனக்காக தன்னை ஒப்புக் கொடுத்தது, உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவை சுமந்தது, உங்களுக்காக எனக்காக மரணத்துக்குள்ளே போனது, உங்களுக்காக எனக்காக அந்த சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டது. எதற்கு? வேதவசனம் சொல்லுகிறது, அந்த பாவமான வாழ்வை மாற்றி பரிசுத்தமான வாழ்வை கொடுப்பது. அல்லேலூயா. ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை கொடுப்பது. நாம வந்திருக்கிற நண்புக்குரிய சகோதர சொல்றேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரரே, ஒன்றை மறக்க வேண்டாம். உங்களுக்காக எனக்காக இயேசு இதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை நீங்கள் இந்த வேதவசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மனக்கு ஜீவனை கொடுக்கும்படியா, அல்லேலூயா, உங்களுக்கு மனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும்படியா, உங்களுக்கு மனக்கு ஒரு சுத்தமான ஜீவியத்தை கொடுக்கும்படியா, உங்களுக்கு மனக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை தரும்படியா இயேசு அதை கொடுத்தார். அல்லேலூயா. நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களை போன்று
இருந்த ஒரு மனுஷன் தான். 35 வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார். அவரை நான் என் கண்களால் பார்த்தேன். நான் ஒரு இடத்துல தங்கியிருந்த நடந்தோம் போய் ஒரு வெளிநாட்டவர்களே நான் போய் தங்கியிருந்த பொழுது பாரதூரமான சூழலை மத்தியிலே இயேசு கிறிஸ்து காலையில் விடிந்தால் மரணமா ஜீவனா இருந்த அந்த சூழ்நிலையில அந்த இயேசு கிறிஸ்துவை நான் சந்தித்தேன். நான் உண்மையை சொல்றேன். ஆகவே நான் படுத்திருந்த அந்த காலவெளியில விடியே எழுந்து என்னுடைய வாழ்க்கையில இது ஒரு முடிவாக இருக்கும் என்று நான் யோசித்து படுத்திருந்த அதிகாலை 4 மணிக்கும் 5 மணிக்கும் இடையில நான் தங்கியிருந்த ரூம் முழுவதும் பிரகாசமாயிருந்தது. நான் திகைத்து போயிருந்தேன். அது எப்படி இருக்கு என்று பார்த்தேன். இயேசு அந்த சிலுவையோடு எனக்கு தன்னை காண்பித்தார். அப்பொழுது நான் எது பேசுவது என்ன பேசுவது தெரியாமல் திகைத்து போயிருந்தேன். அந்த வேளையில் ஆண்டவர் என்னோட பேசினார். மகனே, உன்னுடைய பாவங்களுக்காய் உன்னுடைய வாழ்க்கை மாற்றத்துக்காய் உன்னுடைய ஜீவனுக்காய் என்னுடைய ஜீவனை நான் கொடுத்திருக்கிறேன். நீ என்னை பின்பற்றி வா. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை வாழ வைத்து உனக்கு ஜீவனை கொடுத்து உன் மூலமாய் மற்றவர்களும் வாழப்படியாக பயணத்தை கொடுப்பேன்னு சொன்னார். அதை நான் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல உலகால் படிப்பட்டு என் வாழ்க்கையை கொடுத்தேன். இன்று 35 வருடங்கள் கடந்து சென்றிருக்கிறது. ஆண்டவர் அற்புதமாய் அருமையாய் நடத்திருக்கிறார். எனக்கு ஒரு அருமையான மனைவி ஆண்டவர் தந்து 3 பிள்ளைகளை எனக்கு கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதித்து என்னுடைய தாயார் சம்பவம் பிள்ளை ஆசீர்வதித்து அவர்களையும் வாழ வைத்தார். எனக்கு ஆண்டவர் சொன்னார், மகனே, எதற்காக கவலைப்படுகிறாய், என்னதுக்காக நீ திகைத்திருக்கிறாய் நான் அறிவேன். நீ என்னை பின்பற்ற உன்னுடைய எல்லா காரியத்தையும் நான் செய்வேன் சொல்லுவேன். இந்த 35 வருஷத்திலே இந்த தேசத்திலே தேசத்திலே யுத்தம் நடந்திருக்கிறது. பலவிதமான மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பலவிதமான விபத்துகள் வந்திருக்கிறது. ஏன் சுனாமி அலை கூட 2004ஆம் ஆண்டிலே கடல் தேசங்களுக்குள்ளே போன்ற பலரை சூறையாடுகிறது. அவைகள் எல்லா சூழலையும் மத்தியிலும் கொண்டு மலைகளின் மத்தியிலும் எல்லா விதமான பிரச்சனையின் மத்தியிலும் எல்லா மனுஷருடைய வேட்டையாடும் தன்மையை கொண்டிருந்தது. ஒருவருக்கு கூட ஒரு சின்ன தீங்கு வராதபடி இயேசு காப்பாற்றினார். இன்றைக்கு அவர்களை வைத்திருக்க ஒருவருக்கு கூட ஒரு சின்ன தீங்கு ஏற்படவில்லை. இந்த 35 வருஷம் அவரை நான் சந்தித்த நாளிலே இன்று அந்த சந்தித்த நாளிலே நான் சொல்ல வேண்டாம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஒருவருக்கு கூட ஒன்றுமில்லை. சின்ன பிள்ளைகள் இருந்து பெரிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். எத்தனோ அந்த சூழ்நிலையில என்னுடைய சகோதரர்கள் நடந்து சென்றிருக்கிறார்கள். பக்கத்தால் கொண்டு போயிருக்கிறது, பக்கத்தால் தாக்குதல் செய்கிறவர்கள் அல்லது ஆபத்தை விளைவிக்கிறவர்கள் போயிருக்கிறார்கள். ஒருவருக்கும் ஒருவரும் தீங்கு செய்யவில்லை. தேவன் காத்தவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பாதுகாத்தார்கள். நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்துல 100 பேர் அங்கிருந்தவர்கள். ஒரு தாய் பிள்ளைகள் நாங்கள் 100 பேர் இருக்கிறோம். தாய் பிள்ளை சகோதர சகோதரி அவருடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லா சிறியவர்களும் 100 பேரை கடந்து விட்டோம். எல்லாமே தேவன் என்ன சொன்னாரோ அது எல்லாம் செஞ்சு ஆசீர்வதித்து குடும்பத்திலே டாக்டர் இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளும் நல்ல சூழ்நிலை இருக்கிறார். மூத்தவர் என்ஜினியரா இருக்கிறார். என்னுடைய மகள் ஒரு லோயரா இருக்கிறார். என்னுடைய மகன் ஒருவர் எக்கனாமி படிச்சு அவர்கள் நல்ல சூழ்நிலையை கடந்து போய் கொண்டிருக்கிறார். தேவன் அந்த விதமான காரியத்தை செய்து இடுக்கநிலை உதவி என்னை சிநேகிதத்தினால இடுக்கநிலை உதவி என் குடும்பத்தை ஆசீர்வதித்து அவர்களை பரவசப்படுத்தி என்று வாழ வைத்திருக்கிறார். தாயாருக்கு 92 வயசு இன்னும் ஆரோக்கியமா இருக்கிறார். நாம தான் வேதம் வாசிக்கும் போது கண்ணாடி போட்டு வாசிக்கிறோம். நானும் யோசிக்கிறேன், எனக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை தான் தாயார் 92 வயசு அவர் வாசிக்கும் போது கண்ணாடி போட்டு வருது. யாருடைய சொல்லமா சபையினரு இதுல பார்க்கிற இந்த ஆன்லைன் மூலமாய் பார்க்கலாம். சகோதர சகோதரி வேதம் சொல்லுகிறதை நாம நேசிக்க எனவே தான் வேதத்தை வாசிக்கிற பொழுது யோபன் ஒரு மனுஷன் சொல்லுகிறார் பாருங்கள். யோபு புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோபு வாசிக்கிறப்போ 10:12
எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் ஆமென். தயவையும் எனக்கு பாராட்டினீர். ஆமென். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவை பாராட்டினீர். நான் உங்களுக்கு சொன்ன கவனிங்கள். நான் உங்களுக்கு சொன்ன காரியம் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், உயிரை தந்ததும் அல்லாமல், எனக்கு ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் தயவை பாராட்டி என் நிமித்தமாக என்னை நேசித்தது நிமித்தமாக என் குடும்பத்துக்கும் உறவுகளுக்கும் எனக்கு வேண்டியவர்களுக்கும் நீ தயவையும் பாராட்டி எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டி. அது சொல்றது உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை உம்முடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, உம்முடைய வழிநடத்தல், உம்முடைய அன்பு, தயவு, உம்முடைய குடும்பம், உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய எல்லா காரியமும் என்னை என்ன செய்திருக்கிறது? காப்பாற்றி வருகிறது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. உங்களையும் அப்படித்தான் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. யாரும் உங்களை காப்பாற்றவில்லை, இறைவன் தான் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. இதை ஒரு காலமும் மறந்து விடாதீங்க. நாம நேசிக்க வேதவசனம் சொல்லுகிறது, யோபு மனுஷன் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நீர் ஜீவனை தந்ததும் அல்லாமல் உங்களுக்காக தான் இயேசு ஜீவனை கொடுத்தார். ஹalleluya. எனக்குதான் நான் கூடி இருக்கிறோம். அவர் எதற்காக ஜீவன் கொடுத்தார், எதற்காக கொடுத்தார்? எனக்கு அருமையான சகோதரர் சொல்றேன், இயேசு உயிரோடு இருக்கிறவருடைய ஹalleluya. அவர் உயிரோடு இருக்கிறார்ன்றதுக்கு நான் சாட்சி. ஹalleluya. அதனால தான் நான் உங்கள் மத்தியிலே இருக்கிறேன். ஹalleluya. அதனால தான் இந்த ஆலயத்தை என்னுடைய மாமனாரும் என்னுடைய மாமியாரும் அவர்கள் செய்து அவர்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை நினைத்து செய்து அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆலயத்தை கட்டி இதிலே உங்களை நீங்கள் ஆராதிக்கும்படிக்கு உங்களை கூப்பிட்டு ஆண்டவர் சேர்த்திருக்கிறார். அந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹalleluya. அதுல இந்த வேதவசனத்தை பார்க்கும்போது முன்னுகள் இருக்கிற இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார் என்ற வார்த்தையை நான் ஜெபம் பண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது தேவன் எனக்கு அதை கொடுத்தார். ஹalleluya. அதான் முன்பாக அந்த இது கொடுக்கப்பட்டு இப்போது அல்ல, இது கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முதல் தேவன் கொடுத்தார். ஹalleluya. அதைத்தான் அவர்கள் எடுத்து அந்த வார்த்தையை போட்டிருக்கிறார். அவர்கள் கொடுத்த தரிசனத்தை அவர்கள் நிறைவு செய்யும்படியாய் தேவன் கொடுத்த வார்த்தை தான் இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று அதில் பேர் போட்டிருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். உயிரோடு இருக்கிறார். உயிரோடு தேவன் இருக்கிற பொழுது கவலைப்படக்கூடாது. உயிரோடு தேவன் இருக்கும் பொழுது அவர்களாம் செய்வார் என்பதை நினைத்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்துக்கு ஒரு கேட்டுக்கு உண்டான வாழ்க்கைக்குரியவர்களாய் அல்ல, ஒரு நித்தியத்துக்கான ஒரு நல்ல அழகான ஒரு சமாதானமான ஒரு சந்தோஷமான ஒரு மீட்புக்கான வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் நடக்கும்படிக்கு வாழும்படிக்கு தான் தேவன் என்ன செய்திருக்கிறார்? அதை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. எனக்கு அருமையான சகோதரர் ராமே சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு தான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அவர் உயிரோடு இருக்கிறார். நாம பார்க்கிற சினிமால பார்க்கிற அல்லது அந்த ஸ்டைல பார்க்கிற வெளியில அந்த ஸ்டைலே இல்ல வாழ்க்கை. அது வாழ்க்கை கிடையாது. அது உங்களுக்கு கேட்டுக்கொண்டுதான் பண்ணுவோம். அதை உங்களை பாராட்டுக்கு தான் பண்ணுவோம். நான் 35 வருஷம் இறைவனை சேமித்து வருகிறேன். நான் 35 வருஷத்துக்கு முதல் தான் சினிமா வாழ்க்கையை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தது இந்த வரைக்கும் இல்லை. வேற சொல்லுவோம். ஹalleluya. என் பிள்ளைகள் எல்லாம் யூரோப்லாம் இருக்கிறாங்க. ஒரு சினிமாக்காரன் என் பிள்ளைகளுக்கு தெரியாது. ஒரு தமிழ் சினிமாவா அல்லது இந்த ஆஸ்திரேலியா இருக்கிற ஒருத்தரையும் தெரியாது. அவங்க அதை பார்த்ததும் இல்லை, அதை பார்க்கறதும் இல்லை, அதை குறித்த வீட்டுல அதை கேட்கறதும் இல்லை. 3 பேரும் அது இல்லாம தான் வளர்ந்துங்க. படித்து நல்ல நிலையில் இருக்கிறாங்க. மகள் இப்பொழுதுதான் இந்த வாரத்துல மாவட்ட நீதிமன்றத்திலே சுவிட்சர்லாந்திலே மாவட்ட நீதிமன்றத்திலே அவரை அட்வொகேட்டாய் சட்டத்திறனியாய் இணைந்திருக்கிறார். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ இருந்த என்னை இறைவன் அழைத்து எனக்கு தரிசனம் கொடுத்து ஆசீர்வதித்து அங்கே கொண்டு சென்று அவர்களை ஆசீர்வதித்து அந்த நாட்டிலே இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்த என்னை அந்த நாட்டில் அவர்கள் பிறந்து வளர்ந்தபோது ஆசீர்வதித்து சட்டத்திறனியாய் மாற்றி அந்த தேசத்து மக்களை விசாரிக்கும்படி உண்மையில நான் பார்க்கும் பொழுது அவருக்கு நன்றி சொல்லுவேன். இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை இதுக்குள்ள விட்டு வாழ்க்கையில நாங்கள் கடந்து போகவில்லை, பொழுது போகவில்லை, போரடிக்கிறோம் பார்க்கறதும் இல்லை. உண்மையை சொல்லுகிறேன். நான் சமூகத்தில் என்று சொல்லுகிறேன். இது வரைக்கும் 35 வருடம் என்னுடைய வாழ்க்கை சினிமாவே அதாவது இந்த காரியத்தை நான் நோக்கி பார்த்தது. என் பிள்ளைகள் அதை பார்த்து வளர்ந்ததும் இல்லை. அவர்கள் அதை அவர்களுடைய கொண்டு 6000 பேரை சொல்லி பார்க்க 6 குட்டிகளை காட்டுங்க. இவங்களுக்கு தெரியுமான்னு இயேசுவை பார்த்து வளர்ந்திருக்கிறோம். இயேசுவை காட்டி வளர்ந்திருக்கிறோம்.
சொல்லுவோம் இயேசுவை. எதற்கு? அவர் ஜீவனோடு இருக்கிறார். ஹalleluya. நம்முடைய தகப்பன் நமக்கு ஜீவனை கொடுத்த தகப்பன், நம்மை உருவாக்கின நம்முடைய தெய்வம் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. அதனால கூடி இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருங்கள், தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள், அவரை சேவியுங்கள், அவரோடு நடந்து செல்லுங்கள். அதுதான் உண்மையான வாழ்க்கை. ஹalleluya. நாங்கள் வளர்கிறது இயேசுவை பார்த்து வளர்கிறோம். எனக்கு அருமையான சகோதரர்களை இது பார்த்து கொண்டிருக்கிற வளையலை பார்த்துக்கூடிய அந்த சகோதர இயேசு உயிரோடு இருக்கிறார். மறந்து விடாது. நான் உயிரோடு இருக்கிற எப்பொழுதெல்லாம் நீங்கள் அவரே நினைத்து நீங்கள் வாழ்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை மறப்பார். ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, தாய் தன் பாலகனை மறந்தார். ஒரு தாய் தன் பிள்ளைகளை மறப்பதில்லை, எந்த சூழ்நிலையிலும் மறப்பதில்லை. எனக்கு சாப்பாடு இல்லாவிட்டால் பிள்ளைகளுக்கு கொடுத்தால் வாழ்வை கொடுக்கும் நினைப்பவர்கள் நம்முடைய அருமையான சகோதரி நம்முடைய தாய். அவர்கள் தகப்பன தாய் அப்படி, அவர்கள் தகப்பன் அப்படி இல்லாவிட்டால் தாய் அப்படி இருக்க மாட்டார். சுமந்து பெற்ற பிள்ளை அதை சாதாரண ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாரோ, மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை, மறக்கவே மாட்டார். நீங்க நினைக்கலாம், இல்லை எனக்கு சும்மா இருக்கிற ஒன்றும் இல்லை, இது இல்லை, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் தேவையில்லை, இருக்கிற பணமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசையாவது அனைத்தோடுகிறதை பார்க்கிலும் கண்டதை நான் ஒரு நினைச்சோம். ஹalleluya. நமக்கு முன்னால் என்ன இருக்கிறதோ அதை பார்த்து வளரும். நமக்கு முன்னால் என்ன இருக்கிறதோ அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம். ஹalleluya. வேதம் தான் சொல்லு, நிறைய இருக்கிற ஆகாரத்தை பார்க்கிலும் நான் வந்திருந்த பொழுது என்னோட தாயார் அவர்கள் நல்ல சாப்பாடு செய்தார். 10 கறி இருக்கு. நான் உண்மையாக அழகா செய்திருந்தேன். ஒரு பொடி பிடிச்சு நல்லா சாப்பிட்டேன். 10 கறி, மீன் கறி, இறைச்சி கறி, அப்ப கடவுணவு, தரை உணவு எல்லா உணவும் அதுல இருக்கு. 10 கறி மேல இருக்குன்னு நினைக்கிறேன். அழகா சாப்பிட்டேன். உண்மையிலே அநேகமா இருக்கிறது ஆகாரங்களை பார்க்கணும். இலக்கறியோடு சாப்பிடுவது நல்ல சொல்றாரு இல்லையா? 10 கறியோடு சாப்பிட்டேன், நான் இலையோட சாப்பிட்டேன், அதான் நல்லது. அதுவே சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக நன்றி சொல்லுங்க. இலக்கறிக்காக உங்களுக்கு சோத்திரம். இலங்கை முருங்கைக்கீரையா இருந்தாலும் சரி, பொன்னாங்கண்ணி கீரையா இருந்தாலும் சரி, அதுக்காக நன்றி சொல்லுங்க. முருங்கரையில வைக்க சொதியா இருந்தாலும் சரி, ஆத்துல பிடிச்ச மீனா இருந்தாலும் சரி, செட்டுல பிடிச்ச மீனா இருந்தாலும் சரி, அது சமைக்கிறதா சந்தோஷமா சாப்பிடணும். அவங்க சொல்லுவாங்க இல்லையா? இலக்கறியோடு சாப்பிடுவது நல்லது வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. ஆகவே தேவன் அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருந்தால் அந்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்லி கடந்து போகிற பொழுது மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்கு. ஹalleluya. ஆகவேதான் வேதம் சொல்லுகிற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 14 வாசிப்போம். சங்கீதத்தில் 16 அவசரம் சொல்லுகிறது. 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இந்த வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது சங்கீதத்தின் புத்தகம் 16 சொல்லுது, நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது. ஆமே சொல்லுவோம். ஹalleluya. ஒரு நாள் ஹalleluya ஒரு கொஞ்ச நேரம் தான் செஞ்சு 6 நாளிலே ஒரு நாளே 2 மணி கஷ்டப்பட்டு ஆராய்ச்சிருக்கிற நேரம். அந்த 2 மணி அதுக்கு போறது ஃப்ரீ. என்ன பண்ணா யோசனை வழியோ என்ன பண்ணா சரி. இந்த டைம்ல ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது நாம சந்தோஷமா ஆராதிக்கணும். அதுல எல்லாரும் செய்யுது, இருந்தோ இல்லையோ சாப்பிடுவதோ சாப்பிடும். அதை குறித்த ஒரு தினமா எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த வேதம் சொல்லுகிறது நேர்த்தியான இடங்கள் ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல சூழ்நிலையில நமக்கு ஏதாவது கிடைச்சா அவ்வளவு சந்தோஷப்படும். இப்படி கிடைச்சிட்டு எனக்கு வந்திருக்கு. சாதாரணமா ஏதாவது ஒன்று கிடைச்சா கூட மகிழ்ச்சியும் பெருமாச்சு. நான் அதெல்லாம் நம்ம விட்டு பார்த்து நம்ம திரும்பி பார்த்து என்ன செய்வோம், எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அவ்வளவு மகிழ்ச்சி. அவ்வளவு ஒரு தச்சலா போகும்போது ஒரு சினிமா ஆக்டரை கையை பிடிச்சி டிக்கெட் வாங்கினாங்க, அதுல இருக்கிற மகிழ்ச்சி அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுவே அப்புறம் வாங்கிய கொண்டு போறோம். அது சந்தோஷத்திலும் சந்தோஷம். ஏன்னா எல்லா வீட்லயும் பாருங்க, சினிமாக்கார பெண்கள் அல்லது ஆண்கள் போட்டுதான் எல்லாம் மட்டும் வச்சிருப்பாங்க, வசனம் வைக்க மாட்டாங்க, அதைத்தான் மாட்டி வச்சிருப்பாங்க. எதுக்கு? அவ்வளவு மகிழ்ச்சியா வரும், அவ்வளவு மகிழ்ச்சியா வச்சிருப்பாங்க.
ஆனா வேதம் என்ன சொல்கிறது? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. அல்லேலூயா. நான் பார்க்கிற இந்த உலகத்திலே பார்க்கிற காரியங்களிலே அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை இச்சைகளை அல்லது பாவமான காரியத்தை கொண்டு வருகிற ஆக்கள் மீது அல்ல, எனக்கு கிடைத்திருக்கிறது இறைவன் மீது. அதிலே சொல்லவானது, என்னை உண்டாக்குன, என்னை உருவாக்குன, எனக்கு இந்த உலகத்திலே வாழும்படியாய் அனுமதி தந்த இறைவன் மீது எனக்கு பங்கு கிடைத்தது. அதிலே சொல்லுவாங்க, நேர்த்தியான இடத்திலே எனக்கு பங்கு கிடைத்தது என்று சொல்றார். சிறப்பான சுதந்திரம். பிள்ளைகள் கற்றதால் சுதந்திரம் என்று சொல்லுவார்கள். ஒரு தேசத்துக்கு சுதந்திரம் கிடைக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். அதான் அவர்களுக்கு பெரிய சந்தோஷம். அல்லது ஒரு பெஸ்ட் கூட பட்டாசு எல்லாம் கொளுத்தி அது ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். ஆனால் இந்த வேதவசனம் சொல்றது, உருவாக்குனவரே நமக்கு சொந்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த உருவாக்குனவரிடத்திலே நமக்கு பங்கு கிடைத்திருக்கிறது. உருவாக்குனவரை நாம தேடி வந்திருக்கிறார். இந்த உருவாக்குனவரை இந்த நாளிலே தன்னை ஒப்பு கொடுத்து, தன்னை அழித்து கொடுத்து நமக்கு வாழ்வடையணும் பணி அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. விட்டு போன உறவு, மறந்து போன உறவு, மாறி போன உறவை புதுப்பிக்கும்படி இயேசு கிறிஸ்து நம் ஜீவனை கொடுத்து நம்மை இருக்கிறார். அல்லேலூயா. நான் சகோதரரே, நம்பக்கூடிய பார்க்கிற நம்ம சகோதரரே, நம்மை நேசிக்கும் இயேசு. வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு பங்காய் மாறி இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த சூழ்நிலையிலும் அவர் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் எல்லாம் எனக்கு செய்வார். அவர் உயிரோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா. அவருடைய வசனத்தை மட்டும் நாம் உங்களுக்கு காட்டிக்கொள்ள வரவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறவராய் காட்ட விரும்புகிறேன். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறவராய் உங்களை காண்பிக்கும். அதை மறந்து போனா, இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அனைவரும் அதை உணர்கிறதில்லை, அனைவரும் அதை யோசிக்கிறதில்லை. ஆலயத்துக்கு வரும்பொழுது, அதை ஆராதனை பண்ணும் பொழுது மட்டும்தான் யோசிக்கிறோம். ஆனால் அவர் எப்பொழுதும் நம்மோடு, நீ போகிற வழிகளிலெல்லாம் உன் தேவநாயகத்தை உன்னோடு இருக்கிறார் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழி உன்னை நடத்துகிற உன் தேவநாயகத்தை நானே கற்றுக் சொல்லுகிறார். நீங்கள் நானும் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற தெய்வமாய் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்ம சகோதர சகோதரிகளே, எனக்கு அருமையானவர்களே, நம்மை நேசிக்கும் இயேசு. அல்லேலூயா. ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53:5 இப்படி சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், நம்முடைய மீட்புகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் ஆமென் நொறுக்கப்பட்டார். ஆமென். சமாதானத்தை உண்டுபண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எனக்கு அருமையான கனவுகளால் குணமாக்குகிறோம். ஆமென். எனக்கு அருமையான சகோதரர்களே, நம்முடைய விதத்தில் நிமித்தம், நம்முடைய பாவங்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எல்லா கசப்பான சூழ்நிலைகளின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்புக்கொண்டார். அல்லேலூயா. அதுக்காக தான் இந்த பூமியில வந்து இந்த நாளிலே இந்த சிலுவையிலே ஒப்புக்கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்காக தான் பாடல்களை பாடார், அதுக்காக தான் அடிக்கப்பட்டார், அதுக்காக தான் முள்முடி சூட்டப்பட்டார், அதுக்காக தான் கைகளிலே ஆணிகள் வரையப்பட்டு, அவருடைய கால்களிலே ஆணிகள் வரையப்பட்டு, கடைசியாக அவரை சிலுவையிலே அவரை அடித்து துன்புறுத்தி சிலுவையிலே அவரை தூக்கி வைத்திருந்த பொழுது அங்கிருந்த ஒரு ரோம போர் செய்கிறார். ஈட்டி எடுத்து அவர் இறந்துட்டாரா உயிரோடு இருக்கிறான்னு பார்க்கும்படி அவருடைய விழாவிலே அவருடைய இதயத்திலே குத்தினார். வேதம் சொல்றது, ரத்தமும் தண்ணியும் வந்தது. அல்ல சொல்லும். அல்லேலூயா. ரத்தமும் தண்ணியும் வாங்கி வந்தது. கடைசியா ரத்தம் தண்ணி கொண்டு பொழுது ஒரு மனுஷனிலே ரத்தம் இல்லை என்றால் அடுத்த வாரம் தண்ணி தான். அல்ல சொல்லும். அல்லேலூயா. ரத்தம் இல்லாட்டி தண்ணியா அப்ப முழுவதும் ரத்தத்தை இயேசு சிந்தினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. அல்லேலூயா. ரத்தத்தை இயேசு சிந்தினார். நாம ஆடு கொண்டு கொடுத்து அதுல இருந்து பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ள அதனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட சந்தர்ப்பமே இல்லை. இயேசு உயிரோடு இருக்கிற அந்த இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், அவருடைய ரத்தத்தை சிந்தினார். நீங்கள் நான் உண்மைப்படையபடி. அல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தது உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பாவமான, நம்முடைய பரிதாபமான, நம்முடைய கசப்பான அல்லது நம்முடைய பாடுகள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே நம் பாடங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்து அவருடைய தழுவுகளால் தேவனுடைய மனுஷர்கள் என்ன செய்கிறார்கள்? இதன் நிமித்தம் நாம் பிரயாசப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய அவருடைய மனுஷர் சொல்லும்போது சொல்றாங்க, இதன் நிமித்தம் பிரயாசப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததுனாலே, சிலுவையிலே தன்னை அவர் அர்ப்பணித்ததுனாலே, அவர் பாடுகளையும் வேதனையும் அவர் சந்தித்ததுனால, பூமிக்கு மனுஷனாய் மனுக்குலத்தை சந்திக்க வந்ததுனாலே, இது நிமித்தம் அவர் கடவுளாய் இருந்து மனுஷனாய் இறங்கி வந்ததுனாலே, அவர் படைத்தவராய் இருந்தும் அவர் இறங்கி வந்ததுனாலே, அவர் உருவாக்கினவராய் இருந்து இறங்கி வந்ததுனாலே, அவர் உரு கொடுத்தவராய் இருந்து இறங்கி வந்தார். இது பூமியும் அதன் நிறைவும் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் மனுஷனாய் இறங்கி வந்ததுனால் இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம். அவருடைய சீசர்கள் 12 பேர் ஒவ்வொரு தேசங்களாய் போய் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்த்தப்படுது. அவருக்கு பிற்பாடு ஊழியம் செய்தவர்கள், தங்களை ஒப்பு கொடுத்து செய்தவர்கள், எல்லாருக்கும் போய் ஆண்டவருடைய சத்தியத்தை சொன்னவர்கள், காடு மேடு பள்ளம் எல்லா இடத்துல மலைகளிலும் போய் சொன்னவர்கள், அவர் தங்கள் உயிரையும் கொடுத்தவர்கள் சொல்லுகிறார்கள். இது நிமித்தம் பிரயாசப்படுகிற இயேசு கிறிஸ்து மனுஷனாய் மாம்சத்திலே இறங்கினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கடவுளாய் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே மனுஷனாய் இறங்கினார். இது நிமித்தம் நாம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனென்றால் விசேஷமாய் எல்லாருக்கும் அவர் கடவுள். அந்த வேதவசனம் அப்படி சொல்லுங்க, எல்லாருக்கும் அவர் கடவுள். விசேஷமாய் விசுவாசிக்கிற உங்களுக்கு நாங்கள் தரப்படுறோம். சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. விசுவாசிக்கிற நம்புற உங்களுக்கு தகப்பனாவே மாறிட்டார். அல்லேலூயா. ஆரம்பத்திலும் தகப்பன், பொழுதும் தகப்பன். நான் கடவுளாவே அவரை பார்த்துட்டு இருந்தா நம்ம இடத்துல வைத்தான் பார்ப்போம். தகப்பனாவே இருப்பாருங்கிறபடி பக்கத்துல இருப்பார். அதே சொல்லுமா? அல்லேலூயா. இன்று முதல் அவரை தகப்பனாய் பாருங்கள். உங்கள் சொந்த தகப்பனை போல பாருங்கள். அவரை தகப்பனாய் உங்கள் வாழ்க்கையில வச்சிருந்தார். தகப்பனாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர் உங்கள் தகப்பன் என்பதை நீங்கள் உணர்ந்தார். அவர் தகப்பன் என்பதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சிந்தித்தார். உங்கள் வாழ்க்கையில அவர் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்கள். அல்லேலூயா. இன்று முதல் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், என்னை இந்த வாழ்க்கைக்குள்ளே நடந்த அந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிறதே உங்கள் வாழ்க்கையில தகப்பனாய் நீங்கள் திருப்பி உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துகிறேன். அன்றிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இயேசுவை அறிந்த நாளில் இன்று வரைக்கும் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு அவர் தகப்பனாக இருப்பார் என்பதை மாற்றமில்லை. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் அவர் கடவுளாக தான் இருக்கிறார், பார்க்கிறது. அதனால சூரியனை பார்க்கிறார். நாம் அவரை என்னவாய் பார்க்கிறோம்? தகப்பனாய் பார்க்கிறோம். எல்லாரும் கடவுளாய் பார்க்கிறேன், நான் தகப்பனாய் பார்க்கிறோம். பார்த்து இது வரைக்கும் நான் அதை உணர்கிறேன், பார்க்கிறேன், அதை அனுபவிக்கிறேன். அவர் என்னோட பேசுகிறதை நான் கண்ணால் கண்டதை உங்களுக்கு சொல்லுவேன். ஆசையானது அலைந்து ஓடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதை, அல்லேலூயா, கண் கண்ட அந்த இயேசுவை இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு அவர் தகப்பனாய் இருக்கட்டும். கடைசியாக வசனம் பார்த்துட்டு முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் புத்தகம் 4:14. அல்லேலூயா. எபிரேயர் 4:14 வாசிக்க போமா? வானங்களின் வழியாய் எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தந்தையை சேரக்கடவோம். அதுக்கப்புறம் கிருபாசனம் சரியப்படும். அல்லேலூயா. கிருபாசனம் என்றது தேவனுடைய பாதம். தகப்பனுக்கு பக்கத்துல இருப்பது. அதை சொல்லுமா? தகப்பன் என்று நம்ம வாழ்க்கையில வந்து இருந்தான், அவன் நம்ம பக்கத்துல இருக்கான். இந்த வேதம் சொல்லுகிறது இரக்கத்தை பெறவும். ஆதலால் நாங்கள் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் நமக்கு தேவையான ஆபத்தான அல்லது நமக்கு தேவை சூழ்நிலைகளை எப்படி இருக்கோ அந்த நேரத்தில் நாங்கள் சகாயம் செய்வதற்கு, பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு, உபகாரம் பண்றதுக்கு, வழி நடத்துறதுக்கு, அல்லது நாம் என்ன செய்யணும் என்று திகைத்திருக்கிற ஆலோசனை சொல்லுகிறது. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய்
தைரியமாய் சேருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. தைரியமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. தைரியமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. தைரியம் வரணும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. உங்களோட பெரியாக்க ஒருத்தரும் இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. பிரசிடென்ட் ஒன்றும் கிடையாது. நீங்க அதோட பெரிய பிரசிடென்ட் மகன். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அவருக்கு இன்னாரும் பெற்ற மகன். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. வேதம் சொல்லுது, எனக்கு அருமையான சகோதர சொல்லுங்க, இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் அவருடைய தைரியமாய் வாருங்கள் என்று வேதம் சொல்லுது. தேவனுடைய கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்றார். ஹalleluya. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சி வந்தது. ஹalleluya. அது உள்ள ஏன் ஆலயத்துக்கு போறோம்? இன்றைக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாரு, இன்றைக்கு என்ன என்னோட போட்டு வந்துருக்காங்க, என்ன மாதிரி செயல்கள் போட்டிருக்காங்களா? இல்ல, அதுக்கு இல்ல ஆலயத்துக்கு வர்றது. ஆலயத்துக்கு வர உங்களோட தகவலை பார்க்க வர எவராலே சொல்லுவாங்க. உங்களை உருவாக்குன அல்லது உங்களை சிருஷ்டித்த உங்களை இந்த பூமியில வாழ விட்டவர் இருக்கிறாரா, அவருக்கு நன்றி சொல்றது. போன வாரம் நான் வேலையா அல்லது நாங்க ஸ்கூலுக்கு அங்க போயிட்டப்ப உங்களை சந்திக்க முடியல, நேரம் இல்லை. இப்ப நீங்க என்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி, ஆனா நான் எல்லாருமா சேர்ந்து சகோதர சகோதரிகளா நீங்க உருவாக்குனதுல எல்லாரும் சேர்ந்து உமாக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அதான் ஆலயத்துக்கு வாங்க. ஆலயத்துக்கு கட்டாயமா புரிஞ்சு வாங்க பிரதர், நீங்க சிஸ்டர் வாங்க, உங்களை ஆலயத்துக்கு வந்துக்கோங்க. இல்ல பிரதர், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அதுக்கு என்ன வேலை இருக்கு? இதோட பெரிய வேலை எனக்கே வேலை இருக்குன்னதே. அதனால இன்றைக்கு வந்து ஆண்டோட சமூகத்துல இருந்து என்ன செய்யலாம், ஆண்டோட பிரச்சனை இருக்கு. சுவிட்சர்லாந்துல இல்லாத வேலையா? சுவிட்சர்லாந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும். சுவிட்சர்லாந்துல நல்ல பணம் படைத்த தேசம். எல்லாத்துல எக்கனாமிக்ல எல்லாம் நல்ல தரமான தேசம். எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. ஃபேமஸ். உலகம் முழுவதும் அந்த தேசத்தை கேள்விப்பட்டோம், எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். அவ்வளவு அற்புதமான அந்த தேசம். அந்த தேசத்துல வாழ்கிறேன், அந்த தேசத்துல இருக்கிறேன், நல்ல சூழல் மைக்க பிடிச்சிருக்கிறாங்க. இதோட வேற ஒரு ஆலயத்துல நான் கூட போலராக தான். அவர் சுவிஸ், அவரு வெளிநாட்டு இருக்கிறார். இல்ல, நானும் உங்களை போற ஒருவன் தான். அந்த ஆண்டவரை சேவிக்கிற ஒருவர். அவருக்கு நன்றி சொல்லுகிறதை விட ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், ஐபோன் நிறுவனம் எல்லாரும் கையில டெலிபோன் இல்லாட்ட சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்ல, ஏன் ஒரு கிட்னி கூட இல்லாட்டி பரவாயில்ல, அதை வித்தாவது டெலிபோன் பண்றோம் இருக்காங்க. கிட்னி போனா பரவாயில்ல, சக்தி போனாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு கதைக்கிற ஒரு டெலிபோன் அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சௌரசத்துக்கு ஒரு இடங்கள் தான் கேட்கு சட்னி கிட்னி நடக்காது. அது போனாலும் பரவாயில்ல, அது இல்லாட்டி பரவாயில்ல, ஐபோன் வேணும். அப்படி இருக்கிறவங்க தான் தெரியும். புள்ளே விட்டாலுமே நான் ஐபோன் பண்ணி தான் என்ன புள்ளையாக தெரியும் எங்க போயிருக்கேன்னு பார்க்கணும். ஒருவேளை அதுக்கு தான் ஐபோன் அதை நிறுவியவர், அதுக்கு வடிவம் கொடுத்தவர், அதை படித்து அதை செய்து எல்லாரும் அன்று கதைகளுக்கு எல்லாருக்கும் டெலிபோன் எல்லாருக்கும் தேவை. கதைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா. ஆனா எல்லாம் கதை கொண்டு கூடாது, எல்லாத்தையும் பார்த்துருக்க எது கதை போகணும் எது கதைக்கூடாது, அதை நாம தான் தீர்மானிக்கணும். அப்ப அந்த நிறுவனர் சொன்னாங்க, எனக்கு 700 மில்லியன் அதிகமான சொத்துக்கள் வரும். ஒரு நாள் அதை சொல்லுறேன். ஆனா என்னைக்கோ சாவுக்கு ஏதுவான வியாதியிலே நான் அகப்பட்டு 4 சுவருக்குள்ளேயே படுத்திருக்கேன். என்னை தூக்கி போறதுக்கு நான் இருக்கிறேன். உலகம் முழுவதும் இல்லை, தெரியாதவங்களும் இல்லை. உலகம் முழுவதும் நான் போன வச்சிருக்க நான் என்ன பிரயோசனம்? என் குடும்பத்தோடு நான் நேரத்தை செலவு பண்ணவில்லை, என் பிள்ளைகளோடு நான் நேரத்தை செலவு பண்ணவில்லை. உண்டாக்குறவருக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அவரைக்கு நன்றி சொல்லவும் இல்லை. இப்பொழுது ஒரு சாக கிடக்கிறேன். எல்லாத்தையும் நான் விட்டு போக வேண்டியதாய் என்று அந்த மனுஷன் வருத்தத்தோடு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மறைந்து போனார். அதை சொல்லுவாங்க இல்லையா? வேதவசனம் சொல்றது தைரியமா என்ன செய்யணுமா? தேவனுடைய சமூகத்தினாலே பொண்ணும் பொருளும் நம்மளுடைய வாழ்க்கையில் அருமையாக போல
அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பணம் எல்லாத்துக்கும் உதவும், எல்லாருக்கும் தேவை. அது இல்லாம இருக்கலாம், வேலை செய்யாம இருக்கலாம். நமக்கு தேவைக்கு பணம் தேவை இல்ல, நான் வேலை செய்யாம இரு, சாப்பிடாம இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்றது எல்லாத்துக்கும் அது உதவும். ஆனா நம்ம தேவனிடத்துல, நம்மை உண்டாக்குறவர்கள், நம்மை படைத்தவரிடத்துல பாதத்திலே செல்வோமானா, கிருபாசனத்திலே செல்வோமானா, ஆலயத்துக்கு வருவோமானா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமானா, மகிழ்ச்சியா இருக்கணும். ஆலயத்துக்கு போறேன்னா மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும்னு சொன்ன மகிழ்ச்சியா இருக்கு. அந்த கிருபாசனத்திலே அவருக்கு நன்றி சொல்லும்போது, நன்றி சொல்ல சொல்ல நன்மை வரும். நன்றி சொல்ல சொல்ல நன்மை வரும். தம்பி பாடுறாங்க பாத்தீங்கன்னா, அருமையா முயற்சி பண்ணாரு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. உணர்ந்து பாடுறாங்களா, உணராம பாடுறாங்களா, உங்க இதயத்துக்கு தெரியும். அல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எனவே நன்றி சொல்லி நாம் ஆண்டவரை மகிமைப்படி, கனப்படி, தைரியமாய் கடந்து சொல்லுவோம். யாருக்கும் பயப்படாதீர்கள். ஆண்டவரை செய்கிறேன். அருமை சகோதர சகோதரிகள், ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யாருக்கு நீங்க பயப்படணும் அவசியம். நீங்க உண்மையும் உத்தமும் நேர்மையா நீங்கள் விரும்புகிறீர்களா, பரிசுத்தமா இருக்கிறீங்க, ஏதோ சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நல்ல சொல்லுவாங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உங்களுக்கு அவர் துணையா இருக்கிறார். உங்களுக்கு அவர் உபகாரமா இருக்கிறார். உங்களுக்கு அவர் சிநேகிதா இருக்கிறார். உங்களுக்கு அவர் சகுனா இருக்கிறார். உங்களுக்கு இல்லை நிமித்தம் பிரயாசப்படுவோம் நிந்தையும் ஏன் என்றால் விசேஷமாய் அவர் கடவுள் விசுவாசிகளாகிய, இயேசுவை தேடுகிறவர்களாகிய, இயேசுவை நாடுகிறவர்களாகிய, இயேசுவிடத்தில் வருகிறவர்களாக கொண்டவர். அந்த ஆண்டவராக இயேசு நம்மை நேசிக்கிறார். வேதாந்தத்தை நாளில் ஒப்பு கொடுத்தார். அதற்காக தான் சிலுவை சுமந்தார். அதுக்காக தான் தன்னை ஏற்படுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கண்களை மூடி நன்றி சொல்லுவோமா? யாவருமாய் கண்களை மூடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. இந்த பாடலை பாடுவோமா? அல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்மை செய்த இயேசுவே நன்றி 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 என்று சொன்னார். ஆண்டவரை போற்றுகிறேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்மை செய்த இயேசுவே நன்றி 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 என்று சொல்லினார். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, நன்றி சொல்கிறேன். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, நன்றி சொல்கிறேன். அத்தனையும் தீர்த்து காத்தும் ஆண்டவரை போற்றுகிறேன். அத்தனையும் தீர்த்து காத்தும் ஆண்டவரை போற்றுகிறேன். சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்மை செய்த இயேசுவே நன்றி 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 முடியாது.
நன்றி நன்றி என்று சொல்லி நான் ஆண்டவரை போற்றுகிறேன், ஆண்டவரை போற்றுகிறேன். சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவரிடத்திலே சேருகிற பொழுது, கிருபாசனத்திலே வருகிற பொழுது, அவரை நீங்கள் தேடுகிற பொழுது, நன்மைகளை செய்து உங்களை வழிநடத்துகிறதை உங்கள் வாழ்வில் நீங்கள் காணுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அருமையான பிள்ளைகளுக்காக ஒவ்வொருவரையும் தனத்தை நேசிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவர் சிநேகிக்கிறீரப்பா. இந்த நாளும் வந்தவங்களுக்கு வந்திருக்கிற இந்த ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற நன்கு சகோதர சகோதரிகளை, தேவனுடைய ஜனத்தை ஊழியர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய வல்லமையான உங்களுடைய ஜீவனுள்ள பரிசுத்தமான வார்த்தை அவர்களுக்கு சென்று விட்டது. அல்லேலூயா. அவளுக்கு அந்த வசனத்தில் இருந்து அவளுக்கு என்னத்தை நீங்கள் ஆண்டவரை ஊக்குவிக்க விரும்புகிறீர்களோ எப்பொழுது செய்கிறார். அல்லேலூயா. வியாதிப்பட்டவர்களாக இருந்தால் சுகமடைவார்களாக. அல்லேலூயா. தேவைகள் உள்ளவர்களாக இருந்தால் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. மன பிரச்சனைகள் இருந்தால் அந்த மன பிரச்சனை நீங்குவதாக. அல்லேலூயா. அவர் விளக்கத்தை சந்தித்த நாட்களுக்கு பதிலாய் மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமை இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவு இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவரை அணைத்துக் கொள்ளும். தாய் மறந்தாலும் மறவாயின் என்று சொன்னவர் ஏற்று மற்றும் மாறாதவராக நீரல்லவா. நன்மைக்கு நாம் மாறாதவர். அதை அப்படியே செய்தருவீராக. அப்படியே அந்த நடைமுறையில் அவர் வாழ்க்கையோடு வரட்டுமானவர். அதை உணரட்டும். அது அவருடைய வாழ்க்கையை இருப்பதை காணட்டும். அவருடைய கண்களால் அதை அவர்கள் காணட்டும். நடைமுறை வாழ்க்கையிலே அதை அவர்கள் ருசிக்கட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதை அவர்கள் இந்த நாளில் உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் அந்த ஞானத்தையும் அறிவித்தார். நீ ஞானத்திலும் அறிவில் மலத்திலும் இருந்தது போல பிள்ளைகளை ஆசீர்வதியும் படுக்கையில் இருக்கிற விடுவி போடும். எல்லா விதமான வியாதிகளும் மறைவாக இயேசுவின் நாமத்தில் சொல்றார். யாராவது சூழ்நிலை இருக்கிறார் அவருடைய இப்பொழுதே அவருடைய ஆண்டவரே சுவாமி சரீரத்தில் அவருடைய ஜீவனை வழங்குவதா நடக்கும்படி சொல்லி ஒரு புத்துயிரை அவர்களுடைய தாய், ஒரு விசுவாசத்தை அவளுக்கு தாய், ஒரு நம்பிக்கை அவளுக்கு தாய். அதை ஆசீர்வதி. என் தகப்பன் என் வாழ்நாள் முழுவதும் என்னோடு இருக்கிறான் என்று ஒன்றை அவளுக்கு தாய். ஆசீர்வதிப்பீரா, பலப்படுத்துகிறார், காத்துக்கொள்கிறார். அவற்றுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த இடத்துல ஆராதிக்கும்படி இந்த இடத்தை கட்டி மக்கள் தேவனை ஆராதிக்கும்படி கொடுத்த அருமையான மனைவியோட தகப்பனார் உள்ளபடியாக நன்றி சொல்லுவோம். இன்றவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் விட்டார். அவர் மக்கள் ஆண்டவரை சேவிக்கொண்டு அவரும் அவருடைய மனைவியும் எடுத்து தீர்மானத்தை அவர்கள் உறுதியாக ஆராதிக்கிறது இந்த இடத்தை கட்டினார். அவருடைய பிரயாசத்திற்குரிய பலனை மக்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நேர் ஆசீர்வதிப்பேன். அவர் இல்லாவிட்டால் நம்பத்தீர் அவருக்காக நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீர்கள். எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுவோம். எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம். வந்திருக்கிற சகோதரர்களுக்காக ஊழியர்களுக்காக செய்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி. பார்த்து இந்த வயது எல்லா காரியத்திலும் எல்லாரையும் ஆசீர்வதிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்லைன்ல கேட்டுக்கிற இந்த சகோதரர்களை அவர்களுடைய எல்லா காரியத்தையும் சந்தித்தார். கூட இருக்கிறதை உணர இந்த நாள் கொண்டு செய்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமான தெய்வமே, நன்றி சொல்லுகிறோம். வார்த்தை மூலமாக
கர்த்தாவே பேசின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். விசேஷமாய் போதகருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு மீண்டும் மீண்டும் போதகர் குடும்பம் அந்த பிள்ளைகளோடு வைத்து ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் எந்த நேரமும் எந்த நிமிடமும் உம்முடைய பிரசன்னம் இந்த சபையை அந்த குடும்பத்தை நம் யாவரையும் மூடி நடத்தும் என்று ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபம் கேட்டிருக்கிறோம். நல்ல பிதாவே, ஆசீர்வாதத்துக்காக சொல்வோம். பிதாவின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் இயேசு கிறிஸ்துவின் மறுவருகை வருமானம் நம் யாவர் மேல் தங்கியிருப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கின்ற சகல உபாயங்களையும் மறந்து விடாதே. ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.